நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு நடந்தது என்ன. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். நடந்தது என்ன நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்திலிருந்தே மக்களோடு சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் அமைந்திருக்கிறது. பார்வையாளர்கள் தரக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் உண்மையை சேகரித்து சமூகத்தின் பார்வைக்கு பல விஷயங்கள் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி நாம் கொண்டு வந்த விஷயங்களை பார்த்துவிட்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய நிறைய பேர் முன் வந்திருக்கிறார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், சமீபத்தில் காதலனால் மலையிலிருந்து ஒரு கர்ப்பிணி பெண் உருட்டி விடப்பட்ட அந்த சம்பவத்தை, அந்த விஷயத்தை நம்ம பதிவு செஞ்சிருந்தப்போ அந்த பெண்ணுக்கு பண உதவி செய்ய நிறைய பேர் முன் வந்தாங்க. அதே மாதிரி கணவனால் ஆசிட் ஊற்றப்பட்ட சாந்தியினுடைய மகளுக்கு தன்னுடைய நிறுவனத்தில் ஒருத்தர் வேலை கொடுத்து உதவி செஞ்சிருக்கார். இப்படி நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து நடந்து வந்திருக்கிறது. சமீபத்தில் ஒரு பெண்ணை மீட்கும் வாய்ப்பு நடந்தது என்ன குழுவுக்கு கிடைத்தது. டிராஃபிக்கிங் பற்றி நம்முடைய நிகழ்ச்சியில் நம்ம நிறைய முறை பேசியிருக்கிறோம். பணம், வேலை வாங்கி தருதல் அல்லது காதல், இப்படி பல பொய்களை சொல்லி ஒரு பெண்ணை அவருடைய இடத்திலிருந்து வேறு ஊருக்கு அழைத்து சென்று ஏமாற்றுதல் அல்லது பாலியல் ரீதியான பிரச்சனைகளில் ஈடுபடுத்துதல், பாலியல் வன்முறையில் ஈடுபடுதல், இப்படி பல பிரச்சனைகள் டிராஃபிக்கிங்கில் நடக்குது அப்படிங்கிறத நிறைய நேரங்களில் நம்முடைய நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருக்கோம். இப்படியான ஒரு சிக்கலில் நான் இருக்கிறேன், என்னை மீட்க வேண்டும் அப்படின்னு காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு பெண் ஒருவர் மூலமாக நம்முடைய குழுவுக்கு தகவல் அனுப்பினார். ரூம்ல போட்டு அடைச்சி வச்சுட்டு போயிட்டேன். வீட்டுக்கும் போக முடியாது. ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரம் வந்து எப்படியாவது என்னை வந்து காப்பாத்துங்க ப்ளீஸ். ஒரு பொண்ணு கதறி அழற இந்த குரல் தான் நமக்கு தூதா வந்தது. இத கொண்டு வந்தவர் செல்வம், சென்னையை சேர்ந்தவர். டிராவல்ஸ் நிறுவனம் நடத்துற இவரு சமீபத்துல நம்ம நடந்தது என்ன அலுவலகத்துக்கு வந்திருந்தாரு. நம்ம ரிப்போர்ட்டர் அவர் அணுகினப்ப படபடப்பு குறையாம தன்னை அறிமுகம் செஞ்சுக்கிட்டாரு. அவர்கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு நாங்க விசாரிச்சப்ப தன்னோட செல்போன்ல பதிஞ்சு வச்சிருந்த ஒரு ரெக்கார்ட் வாய்ஸை நமக்கு பிளே பண்ணி காட்டினாரு. ஒரு இளம் பெண்ணோட அழுகையும் அலறலும் கலந்த அந்த குரலை நாம கேட்ட போது ஏதோ விபரீதம் நடந்திருக்கும்னு நினைச்சோம். ஏதோ பிரச்சனையில இருக்கிற மாதிரி தெரிஞ்ச செல்வத்தை சமாதானப்படுத்தி தனியா அழைச்சிட்டு போனோம். அங்க அவர்கிட்ட நிதானமா பேசணும். அப்பதான் நடந்ததையும் தன்னோட குழப்பமான சூழ்நிலையையும் நமக்கு செல்வம் விவரிச்சாரு. அன்றைக்கி நைட்டு வந்து நான் வண்டி ஓட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தேன். வீட்டுக்கு கிளம்பி நைட்டு ஒரு 11 o'clock இருக்கும். வரும்பொழுது ஒரு எஸ்எம்எஸ் சொன்னாங்க. எடுத்து பார்க்கும்போது ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு ஒரு எஸ்எம்எஸ். யார் திடீர்னு எஸ்எம்எஸ் புது நம்பராக வேறு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கால் பண்ணேன். வீட்டுக்கு வந்து தான் கால் பண்ணேன். அப்போவே நான் கால் பண்ணேன். வீட்டுக்கு வந்து கால் பண்ணும்போது ஒரு பொண்ணோட கத்துற சத்தம். என்னை விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு கத்துற சத்தம். ஏன் இப்படி பண்ணுறீங்க என்ன அப்படின்னு ரொம்ப நேரம் கேட்டுருந்தேன். பட் பேசலை. அந்த சவுண்ட் மட்டும் கேட்கும். எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஏதோ ஒரு யாரோ ஒருத்தர் மாடிட்டு இருக்காங்கன்ற ஒரு டவுட் இருந்தது. சரி, நெக்ஸ்ட் நாள் மார்னிங் நான் கால் பண்ணலான்னு கால் பண்ணேன். ஃபோன் பிடிச்சி பெல் அடிச்சு வேண்டி எடுக்கலை. அதுக்கப்புறம் ஒரு மிஸ் கால் வந்தது. இப்போ என்ன விஷயமா, நேற்று நைட்டு எனக்கு எஸ்எம்எஸ் வந்தது, என்ன விஷயம், கால் பண்ணால் கத்துற சவுண்டு தான் கேட்டது அப்படின்னு சொல்லும்போது இது போல் சொன்னாங்க. புது நம்பர்ல இருந்து செல்வத்தை தொடர்பு கொண்ட ஒரு பெண், நான் ஆபத்துல இருக்கேன், தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்கன்னு போன்ல அழுதிருக்காங்க. தன்னோட பெயரை பிரியான்னு சொன்ன அந்த பொண்ணு, காதலனை நம்பி வீட்டை விட்டு ஓடி வந்த என்னைய என்னோட காதலனே பாலியல் தொழில தள்ளிட்டான். என்னை அடைச்சி வச்சிருக்கிற பாலியல் தொழில் செய்யற கும்பல் தினமும் என்னை சித்திரவதைப்படுத்தி கொடுமைப்படுத்துறாங்க, என்னை காப்பாத்துங்கன்னு கெஞ்சிருக்கா. பிரியா மேல பரிதாபப்பட்ட செல்வம் அவங்கள எப்படியாவது காப்பாத்துறோன்னு நினைச்சிருக்காரு. அதுக்காக சில முயற்சிகளையும் செஞ்சிருக்காரு. ஆனா செல்வத்தால பிரியாவை காப்பாற்ற முடியாம போயிருக்கு. பிரியாவோ அடிக்கடி செல்வத்தை ரகசியமா தொடர்பு கொண்டு காப்பாத்துங்க அப்படின்னு வேண்டியிருக்காங்க. பிரியாவை காப்பாத்த என்ன செய்யலான்னு நினைச்ச செல்வம்
மீடியா மூலமா பிரியாவை காப்பாற்ற முடியும்னு நினைச்சிருக்காரு. அதனால தான் நம்ம நடந்தது என்ன அலுவலகத்துக்கு வந்ததா சொல்றாரு செல்வம். ஃபஸ்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசும்போது கேட்டேன், ஏம்மா நான் போலீஸ் வேணால் கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்ட்டு. அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, நான் இது போல் ஏற்காட்டிலேருந்து வந்தேன்னா எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா இருக்காங்க, போலீஸ்க்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் போச்சுன்னா கம்பல்சரி வீட்டு எல்லாமே விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. விசாரிக்கும் போது இந்த போலீஸ்னால எங்கள் குடும்பத்தில் ஏதாவது ப்ராப்ளம் வரும்னா தயவுசெய்து போலீஸ்கிட்ட மட்டும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு கண்டிஷன் இருக்குன்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. பிரியா உண்மையிலேயே மாட்டிருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க நினைச்ச நாங்க அவங்கள தொடர்பு கொண்டோம். மெதுவா பேசிய பிரியா எங்க கிட்டையும் காப்பாத்துங்க அப்படின்னு கெஞ்சினாங்க. பாலியல் தொழில் செய்யற கும்பல் கிட்ட பிரியா மாட்டிட்டு இருக்கிறது உண்மைதான்னு தெரிஞ்சுட்ட நாங்க அவங்கள மீட்க முடிவு செஞ்சோம். தன்னால தப்பி வர முடியும், ஆனா எங்க போனாலும் என்னை கொன்னுடுவாங்கன்னு பயந்த பிரியாவை தைரியப்படுத்தி தப்பி வர சொன்னோம். நாளைக்கு காலையில 4 மணிக்கு அங்கிருந்து வெளியில வரதா சொன்னாங்க பிரியா. அவங்கள மீட்க நமது குழுவும் காஞ்சிபுரம் புறப்பட்டது. நான் இப்படிப்பட்ட ஒரு சிக்கல்ல இருக்கேன் அப்படின்னு என்னுடைய வீட்டுக்கு தெரியக்கூடாது, போலீஸ் மூலமாவும் என்னை மீட்க முயற்சி பண்ணாதீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் என்னை, ஆனா இந்த சிக்கல்லேருந்து நீங்க எப்படியாவது மீட்டுருங்க அப்படின்னு அந்த பெண் தகவல் சொல்லி அனுப்பியிருந்தார். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில் என்ன செய்யறது அப்படின்னு நாம யோசிச்சப்போ சில என்ஜிஓக்களின் உதவியோடு அந்த பெண்ணை மீட்கும் நடவடிக்கையில் நடந்தது குழு இறங்கியது. அவங்கள வேகமா கார்ல ஏத்தினோம். உடனே அவசர அவசரமா அங்கிருந்து புறப்பட்டோம். காருக்குள்ள எதுவுமே பேசாம மௌனமா வந்தாங்க பிரியா. பல சித்திரவதைகளை அனுபவிச்ச பிரியா பலகீனமா இருந்தாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சென்னை வந்த நாங்க பயந்து போயிருந்த பிரியாவை வெளிச்சம் இயக்கத்தை சேர்ந்த செரீன் கிட்ட அழைச்சிட்டு போனோம். பிரியாவோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்ட செரீன் பிரியாட்ட பேசினாங்க. செரீனோட ஆறுதல் வார்த்தைகளால கொஞ்சம் கொஞ்சமா இயல்பு நிலைக்கு வந்தாங்க பிரியா. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம கிட்ட பேசினாங்க. பிரியா சொன்ன தகவல் படி அவங்களோட சொந்த ஊர் ஆற்காடு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல 3வது பெண்ணா பிறந்திருக்காங்க பிரியா. ஏழ்மை நிலை காரணமா 7ஆம் வகுப்போடு பிரியாவோட படிப்பு நிறுத்தப்பட்டிருக்கு. சின்ன வயசுலேயே வேலைக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. நீண்ட காலமா வேலைக்கு போயிட்டு வந்த பிரியாவுக்கு செல்போன்ல அறிமுகமாயிருக்காரு தனசேகரன். ஃப்ரெண்டு மூலமா பழகினாரு. என் ஃப்ரெண்டு இருக்காங்க, ஃபோன் நம்பர் கொடுக்குற பேசுன்னு சொன்னார். சரி நானும் பேசினேன். அவன் பேர் தனசேகர். 6 மாதமாக பேசினேன் ஃபோன் மூலியமாகவே. பிரியாவுக்கு அடிக்கடி ஃபோன் செஞ்சிருக்காரு தனசேகரன். செல்போன் மூலமாவே தனசேகரனோடு பிரியா பழக ஆரம்பிச்சிருக்காங்க. அவரோட பேச்சுல மயங்கின பிரியாவும் அவரை காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நேரடியா பார்க்காமலே தனசேகரனை காதலிச்ச பிரியாவை திருமணம் செஞ்சுக்கிறதா சொல்லியிருக்காரு தனசேகரன். 6 மாதமாக நல்லா தான் பேசியிருந்தார். கல்யாணம் பண்ணி நல்லா விஷயம் இருப்பேன், எந்த குறையும் வைக்க மாட்டேன், நல்லா பார்த்துக்குவேன், அப்படி இப்படின்னு நல்லா பேசுவார். 6 மாதமாக நாங்கள் ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்கோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கல. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு தான் நல்லா பேசிகிட்டே இருந்தார். சரி கல்யாணம் பண்ணிக்கலாம், எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு.
எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்தோம். தனசேகரனோட பேச்சை நம்பின பிரியா ஒரு நாள் இரவு வீட்டை விட்டு கிளம்பியிருக்காங்க. தனியாளா காஞ்சிபுரம் போன பிரியா அங்கதான் முதன் முறையா தனசேகரனை சந்திச்சிருக்காங்க. போன்ல பேசும்போது உடனே திருமணம் செஞ்சுக்கிறதா சொன்ன தனசேகரன் பிரியா நேர்ல வந்ததும் 1 மாசம் கழிச்சு திருமணம் செஞ்சுக்கிறதா சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் தெரிஞ்சவங்க ஒருத்தரோட வீட்டுல பிரியாவை தங்க வைக்கிறதா சொல்லி அவங்கள அழைச்சிட்டு போயிருக்காரு தனசேகரன். அப்பவும் தனசேகரனை நம்பி சந்தோஷமா அவரோட போயிருக்காங்க பிரியா. நான் ஆற்காட்லேருந்து பஸ் இறங்கி காஞ்சிபுரம் வந்தேன். காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கூட்டின்னு போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் ஒரு வாரத்துக்கு ஒரு வீட்டில் இரு அப்படின்னு சொன்னார். சரி நானும் நம்பி இருந்தேன். பிரியாவை ஒரு வீட்டுக்கு அழைச்சிட்டு போன தனசேகரன் அங்க தங்க வச்சிருக்காரு. தனசேகரன் நடந்துக்கிறதும் அவரோட பேச்சும் அவர் மேல பிரியாவுக்கு மேலும் நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு. தனசேகரன் தன்னை திருமணம் செஞ்சுக்க போறாருன்னு நினைச்ச பிரியா தனக்கு நேர இருக்கும் விபரீதத்தை உணராம திருமண கனவுகளோடு அந்த வீட்டிலேயே மகிழ்ச்சியா இருந்திருக்காங்க. 6 மாதமாக செல்போன் வழியாக பேசியே காதல் வளர்த்து முகம் தெரியாத அந்த காதலனை நம்பி வீட்டை விட்டு காஞ்சிபுரத்திற்கு வந்த அந்த பெண் தன்னுடைய வாழ்க்கை இனிமேல் மாறப்போகிறது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா காதல் மொழி பேசியவர் தன்னை உண்மையாகவே காதலிக்கவில்லை, அவர் நல்லவரும் இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த பெண்ணுக்கு பேரதிர்ச்சி. வெளியில போயிருந்த தனசேகரன் இரவு குடிச்சிட்டு வந்திருக்காரு. அவரோட நிலைய பார்த்ததும் அதிர்ந்து போயிருக்காங்க பிரியா. தனசேகரனோடு மேலும் 2 பேர் உள்ள வர ஏதோ தப்பு நடக்கிறதா உணர்ந்த பிரியா பயந்து போயிருக்காங்க. தனசேகரனை காதலிச்சு அவரை திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக வீட்டை விட்டு வந்த பிரியாவுக்கு அந்த விபரீதம் நிகழ ஆரம்பிச்சிருக்கு. பிரியாவை காதலிக்கிறது போல ஏமாத்தி அவரை காஞ்சிபுரத்துக்கு வர வச்ச தனசேகரன் தனது சூழ்ச்சியால அவரை பாலியல் தொழிலுக்கு தள்ளியிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா தனசேகரனோட சுயரூபம் தெரிய வந்திருக்கு. காஞ்சிபுரத்துல பெரிய நிறுவனத்துல வேலை செய்யறதா பிரியாட்ட சொன்ன தனசேகரன் ஒரு பாலியல் தொழில் புரோக்கரா தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தினம் தினம் பிரியாவை பாலியல் தொழிலுக்கு கட்டாயப்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் நான் சொல்கிற மாதிரி தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஃபுல்லாக சரக்கு ஊற்றி விட்டாங்க. கை காலை பிடிச்சி சரக்கு ஊற்றி விட்டான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என் கலவரம் இல்லை, யார்கிட்ட காசு வாங்கிக்கணும், மறுபடியும் அந்த மாதிரி ஒரு தொழில் விட்டான். சரி என் தலையெழுத்து அதேன்னு நினச்சி நானும் இருந்துட்டேன். என்னைக்கு தான் எனக்கு நல்ல கலவரம்னு நானும் கடவுள் வேண்டி நானும் இருந்துட்டேன். தினமும் 4-5 பேர் காசு வாங்கிக்கணும் கூட்டின்னு வந்து விடுவான். தினமாக தான் கஷ்டப்பட்டுருக்கேன். ஒரு நாள் தவறாமல் ஒரு நாள் போலன்னா அடிப்பான், குடிச்சிட்டு வந்து ஃபுல்லாக சரக்கு அடிப்பான், குடிச்சிட்டு வந்து ஃபுல்லாக அடிப்பான். போலண்ணா இவ்வளோ சொன்னேன், நான் காலில் விழுந்து விட்டு கெஞ்சினேன். அதுதான் எதுவுமே மனசு இறங்கலை, அனுப்ப மாட்டாங்க.
தனசேகரன் கிட்ட எவ்வளவோ போராடியும் கெஞ்சியும் பார்த்திருக்காங்க பிரியா. ஆனா பிரியாவால தனசேகரன் கிட்டேந்து தப்பிக்க முடியாம போயிருக்கு. நான் போக மாட்டேன்னு சொன்னதுக்கு அடித்தான், எல்லாம் கொடுமையும் பண்ணான். அதுக்கப்புறம் தப்பிக்கணும்னு முயற்சி பண்ணேன், எந்த வழியுமே கிடைக்கல. தனசேகரனோட பிடியில இருந்து மீள முடியாம 1 மாச காலம் சித்திரவதையை அனுபவிச்சிருக்காங்க பிரியா. மாதத்துக்கு முன்னாடி தான் ஃபஸ்ட் டைம் போக மாட்டேன்னு சொன்னேன். அப்போ இருப்பாரு அந்த அந்த கதவுல போட்டு முடி போச்சு வச்சுட்டான், 4 தையல் போட்டாங்க. இப்போ ரத்தமாக போயிடுச்சு. இவன் எதுவுமே கண்டுக்கல, எனக்கு காசு தான் முக்கியம், அந்த பொண்ணு சத்தா சாகட்டும் அப்படின்னு சொன்னான். அங்கிருந்து வெளியில வர முடியாம வேதனையோட இருந்த பிரியாவுக்கு ஒரு நாள் ஒரு செல்போன் கிடைச்சது. அந்த செல்போன் மூலமா அங்கேருந்து போயிடலான்னு நினைச்ச பிரியா தெரியாத ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. அப்படி பிரியா ஃபோன் செஞ்ச நம்பர் தான் செல்வம். வீட்டிலேருந்து ஏதோ ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ணேன். அவரு எடுத்துட்டு நல்லா பேசினார். அதனால் என் கஷ்டத்தெல்லாம் நான் சொன்னேன் அவர்கிட்ட. அவர் சொன்னார், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவர் நம்பர் கொடுக்குறேன் பேசு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் நம்பருக்கு பண்ணேன். அவர் சொன்னார், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் காப்பாற்றி விட்றேன் அப்படின்னு சொன்னார். இப்போ நமது நடந்தது என்ன குழுவின் உதவியோட பிரியாவை மீட்டிருக்கிறாரு செல்வம். ஆனா வீட்டுக்கும் போக முடியாம நம்பி வந்த காதலனும் ஏமாத்திட்டதால விரக்தியிலேயே இருக்காங்க பிரியா. பிரியாக்கு தொண்டு நிறுவனத்தை சார்ந்த செரீன் பல ஆலோசனைகளை கொடுத்துட்டு இருக்கிறாரு. நம்ம யாரை நம்பணுமோ அவன் நம்மளை வந்து இந்த மாதிரி ஒரு பாதாள குழியில் தள்ளிட்டான் அப்படின்ற ஒரு வழி. ரெண்டாவது, இப்போ வந்து குடும்பத்துக்கு போக முடியாது, பெண் வந்து ஓடி போயிட்டா அப்படின்ற ஒரு சூழல்னால குடும்பத்துக்காரங்களும் ஏற்றுக்கொள்ள முடியல. இதை வந்து தனியாக அந்த பெண்ணு போய் ஒரு காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த பொண்ணை யார் சீரழிச்சானோ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ எங்கே வேணாலும் போய் சொல்ல, எனக்கு எங்களோட நெட்வொர்க் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்குது, என்னை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற சூழலில் தன் உயிருக்கு பயந்து எங்கே போகன்னு தெரியாமல் தான் இப்போ வந்து அவங்க வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நடந்தது என்ன. நடந்தது என்ன குழுவால் மீட்கப்பட்ட இந்த பெண்ணினுடைய வாழ்க்கை நமக்கு பல்வேறு தகவல்களை சொல்லுகிறது. நாம் அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கிற இந்த டிராஃபிக்கிங் அப்படிங்கிற விஷயம் தமிழகத்தில் ரொம்ப ஆழமாக விரவி கிடக்கிறது அப்படிங்கிறது ஒரு உண்மை. இரண்டாவது, வேலை வாங்கி தருகிறேன் அல்லது காதல் அல்லது பெற்றோரிடம் பணம் கொடுத்து வேறு இடத்துக்கு கூட்டிட்டு போய் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை நாங்கள் காப்பாற்றுறோம்னு சொல்லி ஏமாத்துறது, இப்படி பல பொய்களை சொல்லி பெண்களை வேறு இடத்திற்கு கொண்டு சென்று பாலியல் தொழிலில் தள்ளக்கூடிய ஒரு நெட்வொர்க் தமிழகம் முழுக்க பரவி கிடக்கிறது இன்னைக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த பெண் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்காங்க. தன்னோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சு, இனி வாழ்நாள் முழுக்க தான் ஒரு பாலியல் தொழிலாளியா தான் இருக்கணும் அப்படின்னு வேதனைப்பட்டுட்டு இருந்த பிரியா தற்போது பாலியல் தொழில் செய்யற கும்பல்கிட்ட இருந்து தப்பி வந்திருக்காங்க. ஆனா தப்பி வந்தது தான் ஒருவர் மட்டும்தான். தன்னை போல பல பெண்கள் அவங்க கிட்ட மாட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க பிரியா. காஞ்சிபுரம் காவல்துறையினர் கிட்ட இந்த சம்பவத்தை பத்தி நாம தெரிவிச்ச போது காணாம போன பல பெண்களை பத்தி புகார்கள் வந்திருக்கிறதாகவும் அது சம்பந்தமா பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறதாகவும் சொன்னாரு. ராங் கால் மூலமோ நண்பர்கள் மூலமோ பெண்கள்கிட்ட செல்போன்ல அறிமுகமாகிற தனசேகரன் போன்ற இளைஞர்கள் பெண்கள் கிட்ட போலியா நடிச்சு அவங்கள நம்ப வச்சு இது போல பாலியல் தொழிலுக்கு அழைச்சிட்டு வர்றதா குற்றம் சாட்டப்படுகிறது. இது போல பல பெண்கள் ஏமாற்றப்படுவதற்கு பெண்கள்கிட்ட போதிய விழிப்புணர்வு இல்லாததே காரணம் அப்படின்னு ஆதங்கப்படுறாங்க செரீன். இந்த பெண்ணோடைய வாழ்க்கை மட்டும் தானா இப்படி பாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது போல் நிறைய பிரச்சனைகள் வந்து எங்கள் ஹெல்ப்லைனுக்கு வருது. யாருன்னே தெரியல மேடம், நான் நம்பினேன், ஆனால் இன்றைக்கி வந்து என்னை ஏமாற்றிட்டான், இன்றைக்கி நடு ரோட்டில் கொண்டு வந்து விட்டுட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணிக்கைகள் ரொம்ப அதிகமாயிட்டு. இதில் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாமே வந்து 20, 17, 18 இந்த வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள் தான் வந்து ஏமாற்றப்படுறாங்க அப்படின்றது. இப்போ இந்த பொண்ணுக்கு நம்ம உதவி செய்வோம், அது கண்டிப்பாக நம்ம எல்லாமே செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு 6 மாதம் முகமே தெரியாத ஒரு பையனை நம்பி இந்த பொண்ணு தான் வீட்டை விட்டு கிளம்பி வரணும் அப்படின்னா
என்ன மாதிரியான ஒரு விழிப்புணர்வை அந்த சொந்த வாழ்க்கையின் மீது இந்த பெண்கள் பெற்றிருக்கிறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப வருத்தமான ஒரு விஷயங்க. பாலியல் தொழிலில் தள்ளப்பட்ட இந்த பெண்ணை மீட்கும் முயற்சியில் செல்வத்தின் பங்கு ரொம்ப முக்கியமானது. தனக்கு வந்து அந்த ஃபோன் கால் அவர் உதாசீனப்படுத்திட்டு போயிருக்கலாம். ஆனால் ஒரு பெண் சிக்கலில் இருக்காங்க, அவங்களை எப்படியாவது காப்பாற்றணுங்கிறதுக்காக அவர் எடுத்த எஃபர்ட்ஸ் ரொம்பவே பாராட்டுக்குரியது. அதே மாதிரி மீட்கப்பட்ட பிறகு அந்த பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தையும் கவுன்சிலிங்கையும் கொடுக்க ஷெரீன் முன்வந்தாங்க. இந்த பிரச்சனையில் அடுத்த நடவடிக்கை என்ன என்பதை விரைவில் நடந்தது என்ன தெரிவிக்கும்.